கணிதம் பயிற்சி 4.1 இருக்க தேர்ட் சம் பார்க்கலாம். 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்? எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 48 என்பது அப்படின்றப்ப அது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும். எந்த எண் தெரியாது, அதனால் எக்ஸ் 32%, 32/100. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 100 வந்து என்ன வரும்? மேலே போகும். 32 டிவைடரில் கீழே வரும். இது ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 25 × 6 பெருக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 150. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. அந்த எண் வந்து என்னது? 150. ஓகே. ஃபோர்த்து சம். 400இன் 30% மதிப்பின் 25% என்ன? தீர்வு 400ல் 30%. 400ல் 30% எவ்வளோ? 400 × 30/100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 40 × 3 120. அடுத்து 120ல் 25% எவ்வளோ? 120 × 25/100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இங்கே 2 10 5 25 1 2 6 12 6 30. இதில் அந்த ஆன்சர் வந்து என்னது? 30. ஓகே. அடுத்த சம். 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் காண்க. தீர்வு வந்து பார்க்கலாம். அசல் மதிப்பு வந்து என்னது? 3 லட்சம். எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 2 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோக்கு வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு? 1 லட்சத்துக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? விலை குறைப்பு எவ்வளோ விலை குறைஞ்சிருக்கு? 1 லட்ச ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. ஓகேவா? 3 லட்சம் மைனஸ் 2 லட்சம் எவ்வளோ மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1 லட்சம் கிடைக்கும். 1 லட்சம் லாஸுக்கு வந்து விற்றுருக்காங்க. ஓகேவா? விலை குறைப்பு சதவீதம். இப்போ 3 லட்சத்தில் 1 லட்ச ரூபாய் லாஸுக்கு விற்றுருக்காங்களே, இந்த 1 லட்சத்தை வந்து மேலே போட்டுக்கணும். இன்ட்டு சதவீதம் கேட்டதுனால 100. இந்த 0க்கு இந்த 0 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். 100/3. இந்த வகுத்து போட்டோம் அப்படின்னா 3 9 மீதி 1 0 கீழே 3 9 மீதி 1. இங்கே மேலே இருக்கிறது வந்து என்னது? ஈவு. அதுதான் இங்கே வரும். கீழே இருக்கிறது வந்து மீதி. கீழே இருக்கிறது மீதி மேலே போகும். வகுக்கும் எண் என்னது? வகுக்கிறோம் 3 வகுக்கிறோம். அது வந்து கீழே இருக்கும். 3 × 1/3 33 × 1/3%. ஓகே. அடுத்தது ஒரு எண் 75%க்கும் 6th சம். ஒரு எண் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எண்ணில் அந்த எண்ணின் 20% காண்க. ஒரு எண் என்னது? எக்ஸ் எண்க. தெரியாது இல்லையா? அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தெரியாது, அதனால் எக்ஸு. ஒரு எண் எக்ஸு 75%, 75/100 அப்படின்றால் 100. வித்தியாசம் அப்படின்றனால மைனஸு. அதே எண் அதே எக்ஸு தான். எக்ஸு மைனஸ் அதில் வந்து என்னது? 60%. 60 - 100 = 82.5. 75x/100 - 60x/100 82.5. 75 - 60 15x/100 = 82.5. ஓகேவா? இந்த 100 வந்து இங்கிட்டு போகுமா? வகுக்கிறது இங்கிட்டு பெருக்கலாக போகுமா? போகும்போது என்ன கிடைக்கும்? இந்த 0 இந்த 0 இங்கிட்டு வந்துடும். ஒரு 0 மட்டும் ஆட் ஆகும். இப்போ 8250. இங்கே 15 இங்கிட்டு கீழே வரும்போது என்னது? டபுள் வருமா? ஓகே. அப்போ 8250 / 15. இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 550 கிடைக்குது. அப்போ அந்த எண்ணில் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 550ல் 20%. 550 × 20/100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 110. ஆன்சர் வந்து எவ்வளோ? 110. ஓகே.